வரைக்கும் எவ்வளோ போய் சொன்னேன், நம்புனீங்க. இப்போ முறையா உண்மை சொல்ற நம்புங்க. வயிற்றுல உங்க புள்ள இருக்குங்க, நம்புங்க. நம்ம சினிமாக்குள்ள போனோம்னா கண்டிப்பா அங்க உள்ள நம்மளுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் என் மைண்ட்லயே வந்து இப்போ வந்துருச்சு. ஏன்னா திறமையை தாண்டி ஒண்ணு நீ ட்ரெண்டா இருக்கணும், இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் உள்ள இருக்கணும். காப்பே ரணசிங்கம் படம் எடுத்தாங்க இல்லையா, விருமாண்டி சார் டைரக்டர். அவங்க படத்துல இருந்து நான் ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து விருமாண்டி சார் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க எனக்கு. ஃபஸ்ட்டு நான் டிவி அபிடைலன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். அதில் நான் டிவியில் வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம அதை விட பிக் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டோம், ஏதோ ஒரு செகண்ட்னாலும் ரொம்ப சந்தோஷம். பட் இன்னும் நிறைய வரணும். நம்ம புயல் வந்த டைமில் நான் வந்து எப்போ எடுத்த ஒரு வீடியோ வந்து ஒரு டாப் ஃபுல் ஆன் டாப் போட்டு ஃபுல்லாக மூடிட்டு தான் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பட் அதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட். இவ்வளோ கிளாமராக பண்ணுறேன், அதை சொன்னேன். நான் வந்து மழையை ரசித்து ஆடுறேன், அதில் உங்களுக்கு கிளாமர் தெரியுதுன்னா உங்கள் கண்ணோட்டம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது உங்களுக்கு இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு. விஜய் சேதுபதி சார் தான் சார் ஒரு பெரிய க்ரஷ் எனக்கு. அவர் கூட ஒரு சீனாவது பண்ணிடணும்டா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் லவ்வர் கேரக்டர் தான் பண்ணணும், சிஸ்டர் கேரக்டர்லாம் பண்ணக்கூடாது. இப்போ பிக் பாஸ்ங்கிறது இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்குலாம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஷோ அது. இப்போ கமல் சாருக்கு அப்புறம் விஜய் சேதுபதி சார்னும் போது எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸைட்டட். நான் உண்மையாக சொன்னேன், நான் அந்த ஷோவே பார்க்கல. ஏன்னா அது பார்க்கும்போதுலாம் நம்ம அங்கே இல்லையே, நம்ம இங்கே இல்லையேன்ற ஒரு. சிஸ்டர் வணக்கம். 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 இன்ஸ்டாகிராமில் இருந்து சினிமாவுக்கு வந்து பெண்கள் வர்றது பெரிய விஷயம். உங்களுக்கு முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது, எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? ஸோ அது மெயின் விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம், அதாவது சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாக்குள்ளே வரத்துக்கான ரீசன் கேட்டிங்கன்னா என்னோட ஆக்டிங் லவ் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து டிவியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரு ஆசை கண்டினியூ ஆகி இவ்வளோ லாங் வரும் நானே எதிர்பார்க்கல. ஸோ அதுக்காக இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இதில் வந்து நம்மளோட ஆக்டிங் திறமையை வந்து நம்ம வெளியே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட ஆரம்பித்து, அதில் ஃபஸ்ட்டு ஆஃபர் நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பே ரணசிங்கம் படம் எடுத்தாங்க இல்லையா, விருமாண்டி சார் டைரக்டர். அவங்க படத்துல இருந்து நான் ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து விருமாண்டி சார் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த படம் எடுத்து அவர் ஒரு இதில் பார்த்துருப்பாரு. ஸோ அதை நம்ம பண்ணுறோம் போது அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் போடுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போ அவருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தேன், சார் ரொம்ப தேங்க்யூ சார், ஏன்னா உங்களை மாதிரி உள்ளவங்களாம் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டு வந்தேன், சார் உங்கள் சைடு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார், ரொம்ப இதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சார் சொல்லி எனக்கு புதுசாக ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் ஒரு டைரக்டர் சார் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சார். ஸோ அவரோட சிபி சத்யராஜ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு ஃபுல்லாக கேரக்டர் ரோல் மாதிரியே கடைசியாக தான் நான் போனேன். ஏன்னா ஃபுல் கேரக்டரும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அது என்னன்னு தெரியல, அந்த டைரக்டர் சார் நம்ம ஆக்டிங் பிடிச்சதுனால தெரியல, அது எதிர்பாராத விதமாக ஒரு கேரக்டர் கிடச்சி அந்த படம் ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். பட் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடியும் சின்னதாக அது ரொம்ப சின்ன நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஹிட் லிஸ்ட் கூட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ரீசெண்டாக. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்க்ரீன் தான், அப்படி ஒரு செகண்ட் தான் வருவோம். பட் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்படி தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஸ்டா மூலயமா தான் எனக்கு ஆஃபர் வந்துச்சு. ஹிட் லிஸ்ட் அது எப்படி வாய்ப்பு கிடைச்சிது? ஹிட்லிஸ்ட் எப்படின்னா, இப்போ நான் சிபி சார் படம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களோட மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அடுத்து ஒரு படம், அது வந்து நம்ம ப்ரொடியூஸ் யாருன்னா ஹிட்லிஸ்ட் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் தான். ஸோ அவங்க இதில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சீன் தாம்மா, ரொம்ப சின்ன சீன் தான், பட் அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணால் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளுக்காக ஒருத்தவங்க வந்து ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், அதை கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி போய் கிடச்சது தான் ஹிட்லிஸ்ட் ஆஃபர். பட் அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு செகண்ட்னாலும் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நம்ம தனியாக வந்துட்டோம் அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. இப்போ எல்லாருக்குமே சினிமா வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் எப்படி இருந்தது? எனக்கு வந்து இன்னும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு நான் டிவி அபிடைலன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். ஒரு சர்வன்ட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதில் நான் டிவியில் வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம அதை விட பிக் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டோம், ஏதோ ஒரு செகண்ட்னாலும் ரொம்ப சந்தோஷம். பட் இன்னும் நிறைய வரணும், இன்னும் அடுத்தடுத்து நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு அதிகமாகிட்டுருக்கு. சந்தோஷமும் கூட நிறைய இருக்குது.
பெண்கள் வந்து சினிமாவுக்குள்ளே போனவ பேரண்ட்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் போகிறனோன்னா வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க? அம்மா அப்பா? எனக்கு அம்மா, அக்கா தான் எல்லாமே. ஸோ அம்மா, அக்கா 2 பேருமே ரொம்ப சப்போர்ட். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரையுமே அவங்க இல்லைன்னா வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஸோ அவங்க வந்து அம்மா வந்து ஃபுல்லாக நம்புறாங்க அவங்க பொண்ண. ஸோ யாருக்கு முன்னாடி இருந்தாலும் என் பொண்ணா இருப்பா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்காக மற்ற பேரண்ட்ஸ் நம்பலன்னு நான் சொல்லல. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அம்மாவுக்கு பயம் அவங்களே நிறைய ஃபேஸ் பண்ணி வந்துட்டாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக எங்கள் 2 பேரை வளர்த்ததுல. ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை இருக்குது. ஸோ எப்படியாச்சும் பிள்ளைங்க வந்து முன்னேறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கையாக நம்ம உழைக்கிறத விட இன்னும் 2, 3 கை சேர்ந்தா நல்ல பலம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட பெரிய பலமே என்னோட அம்மா, அக்கா தான். இல்லை வேறு வேலைக்கு போனோன்னு பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. அதை ஒத்துக்கிட்டாங்களா நீங்கள் சொன்னோன்னே? என் அம்மாவுக்கு ஓகே தான். ஸ்டார்டிங்கில் என் அம்மாவுக்கு சினிமான்றதை விட அம்மாவுக்கு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து டிவியில் போகணும் நான் எவ்வளோ பைத்தியமாக சொல்லிட்டு இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும். பட் அந்த உலகம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது அம்மாவுக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா அந்தளவு விவரம் கிடையாது. பட் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. இப்பயும் ஹர்ட் ஆகும். பட் அதை கடந்து வந்துடுறாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுலேருந்து அவங்களால கடந்து வரவே முடியல. ஓரளவு நான் சொல்லி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இங்கே இருக்கோன்னு இல்லை, இதோட பெரிய இடத்துக்கு போனாலும் நம்மளை பற்றி பேச தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நான் வந்து அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். இன்ஸ்டாவில் உள்ள ஃபேமிலிஸே ஆக்சுவலாக அவங்கள நான் ஃபேன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாருமே என்னோட ஃபேமிலிஸ் தான். அவங்களே ஒருத்தருங்களா பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கம்மி தான். பட் இதுலையுமே நான் ரொம்ப பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்க மாட்டேன். பட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, பர்சனலாக டேரெக்டாக மெசேஜ் பண்ணும்போது அக்கா நான் உங்களை ஹிட்லிஸ்ட்டில் பார்த்தேன். அந்த ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அத்தனை பேர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அமிச்சாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அதில் தான். ஏன்னா ஓடிடியில் நான் பார்க்குறதே கிடையாது, எனக்கு தெரியாது. அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே ஒரு செகண்டே அவங்க இவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க. இன்னும் நம்ம அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒரு டைலாக் கூட வரும்போது என்னை விட அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. சரி, இப்போ இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டாவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? இப்போ ரொம்ப அதிகமாக வருது ப்ரோ. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, இப்போ ரொம்ப 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 அதிகமாக வருது. ஒன்றுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம புயல் வந்த டைமில் நான் வந்து எப்போவுமே மழைன்னு வந்தால் வீடியோஸ் எடுப்போம். பட் புயல் டைம்லலாம் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்போ நம்மளே என்ன நிலைமையில் இருப்போன்றது தெரியாது. ஸோ முன்னாடி ஒரு லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், சும்மா நார்மலாக ரெயின் வந்தப்போ எடுத்த ஒரு வீடியோ வந்து ஒரு டாப் ஃபுல் ஆன் டாப் போட்டு ஃபுல்லாக மூடிட்டு தான் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட். நீ வந்து இப்படி ஆடுற அவங்க அதாவது புரிஞ்சுக்க மாட்டாங்க. உனக்கு புயலில் இதெல்லாம் கேட்குதா? நான் எத்தனைக்கும் ரீபோஸ்ட்டுன்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் அதுக்கு அவ்வளோ கமெண்ட். அந்த ட்ரெஸ்ஸை தாண்டி அவங்க கண்ணு உள்ளே போய் அவ்வளோ இப்போ ரீசெண்டாக நான் வீட்டில் இருந்ததுனால ஒரு 2 கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். எப்பவுமே பண்ண மாட்டேன் நான். ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா பாசிட்டிவிட்டி அவ்வளோ பேர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நம்மளால லைக் மட்டும் தான் போட முடியுது. எல்லாருக்கும் போயிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண டைம் இல்லை. அப்படி இருக்கும் இந்த நெகட்டிவ்க்கு எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு பண்ண மாட்டேன். பட் ஒரு 2 ரீப்ளே ரீசெண்டாக வந்து போட்டுட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இவ்வளோ கிளாமராக பண்ணுறேன். அதை சொன்னேன், நான் வந்து மழையை ரசித்து ஆடுறேன், அதில் உங்களுக்கு கிளாமர் தெரியுதுன்னா உங்கள் கண்ணோட்டம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது உங்களுக்கு இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணால் கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட பார்ப்பேன். சரி, இப்போ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கிராமத்தில் இருக்க பொண்ணு மணியாக தாவணி போட்டுட்டே பண்ணுறீங்களா? அது எது ரீசன் இருக்கா? ஆமாம், அது உண்மையாக ரீசன் இருக்குது. என்னென்னா எனக்கு ஆஃப் சாரி ரொம்ப பிடிக்கும். நான் வேலை செய்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடியில் ஒரு 7 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்பில் பில்லிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே டியூஸ்டே அந்த மாதிரி டைம்லலாம் ஆஃப் சாரி தான் கட்டிட்டு போவேன். அப்போவே கடையில் வர கஸ்டமர்ஸ்லாம் கேட்பாங்க, என்னம்மா நீ மட்டும் சென்னையில் டிஃப்ரெண்ட்டாக ஆஃப் சாரி போட்டிருக்க அப்படின்னு. என்னை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு சில பேர் போட்டாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த காஸ்டியூமு. ஸோ அதனால் நான் என்ன நினைப்பேன்னா, நான் அப்போலாம் சொல்லுவேன் அக்காட்ட, இந்த மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்க போகும்போது இதே ட்ரெடிஷ்னலாக அந்த ஆஃப் சாரியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பெரிய லெவலுக்கு அவார்டு வாங்கலைனாலும் இப்போ சோஷியல் மீடியாக்குள்ளேயே கொடுக்குறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் அந்த அவார்டு எல்லாத்துக்குமே நான் ஆஃப் சாரியில் தான் போவேன். மேக்ஸிமம் இன்டர்வியூஸும் அப்படி தான் கொடுப்பேன். ஏன்னா அகல் வந்து ஒரு இடத்துல அகல்யா அப்படிங்கிறவங்க கலாகல்யா ப்ரொஜெக்ட் ஆகிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறத காமிச்சிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காஸ்டியூம். அதனால் இப்படி இருக்கேன். ஆடிஷன் அட்டன் பண்ண போகும்போது நீங்கள் ஆஃப் சாரியில் தான் ஒரு சில டைம் இந்த சீரியல்லாம் சொன்னாங்கன்னா ஆஃப் சாரியில் தான் போவேன். மேக்ஸிமம் ஆடிஷன் ஏதாச்சும் ஒன்று சீரியல் அந்த மாதிரி நான் போயிருக்கேன். ஒரு சில டைம் நார்மல் டாப்ஸ் அந்த மாதிரியும் போயிருக்கேன். இப்போ நீங்கள் சினிமாவில் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிட்டதில்ல, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த சினிமாவே வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நேற்று நைட்டு கூட யோசிச்சிருக்கேன்னு சொல்லலாம். வேணாண்டான்னு யோசிக்க மாட்டேன். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. பாபா சாய்பாபா தான் என்னோட அப்பாவாகவே நான் நினைப்பேன். அவரை கடவுளாலாம் நினைக்க மாட்டேன். ஒரு சிலர் சொன்னால் சிரிப்பாங்க. பட் என்னோட நம்பிக்கை அப்படி. எனக்கு எதுனா ஒரு கஷ்டம் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். மேக்ஸிமம் நான் இந்த ஒரு விஷயத்த கேட்பேன், ஏன் எனக்கு இவ்வளோ டிலே ஆகுது. இப்போ கூட ரீசெண்டாக ஜீ தமிழில் மகா நடிகைன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து ரியாலிட்டி ஷோ வந்துருக்கு.
ஸோ நான் பார்க்கும்போது சந்தோஷம் தான், அவங்க எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம், ரீக்ரியேஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க பீப்புள்ஸ் வந்து. அவங்கலேருந்து யாருமே செலக்ட் பண்ணலையா, அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அவங்க கண்ணுக்கு தெரியலையா, ஏன் பாபா இப்படி பண்ணுற, என்ன அவங்க கண்ணுக்கு தெரியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் நினைப்பேன். பட் எனக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன், ஓகே ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தள்ளி போகுதுன்னா அதை விட பெஸ்ட்டாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஸோ அப்படியே நான் அதை இது பண்ணிட்டு போயிடுவேன். சினிமாவில் நடிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து முன்னாடிலாம் ஆடிஷன் நிறைய போயிருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து போகிறதில்ல, இப்போ ரொம்ப கம்மி தான். ரொம்ப யாரா நம்பிக்கையானவங்க சொன்னால் மட்டும் போவேன். மற்றபடி ஏன்னா நிறைய ஆடிஷன் போகணுன்னா அது போய் போய் தேஞ்சு போயிட்டேன்னு தான் சொல்லேன். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே அந்த ஒரு ஸ்டோரி இருக்கும். சினிமாவை தேடி போகிறவங்க அட்டன் பண்ணது ஆடிஷன் இருக்காமல் இருக்க முடியாது. ஸோ நிறைய முன்னாடி போயிருக்கேன். இப்போ வந்து நான் நிறைய போகிறதில்ல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாவில் என்னோட ஆக்டிங் ஸ்கில் எவ்வளோ அழகாக நம்ம காட்ட முடியுமோ, டிஃப்ரெண்ட்டாக அதுக்கான ஷூட்ஸ் வந்து எங்கெங்கே போய் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆடிஷன் போயிருக்கேன்னு சொல்கிறீங்களா, அங்கே ஏதாவது இன்ஸ்டால் உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்திருக்காங்க? அசிங்கப்படுத்துகிற மாதிரி எனக்கு எங்கேயுமே நடந்ததில்ல. அதான் பெரிய ரொம்ப 99% வந்து என்னை கன்ஃபார்மாக நான் உன்னை கூப்பிட்றேமா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அசிங்கப்பட்டு நான் எங்கேயுமே நின்னது கிடையாது. அதே மாதிரி நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம நடிப்பை பார்த்து ஒரு டைம் அவங்களே ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அவங்க பேசும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 99% அப்படி தான் அவங்க பேசுவாங்க. நான் கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்மளுக்கு இது வந்து இந்த ஆஃபர் வரப்போகுதுன்னு நினைப்பேன். பட் அது ஏதோ ஒரு இடத்துல அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதனாலே எனக்கு சரி ஆடிஷன் போகிறதே வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நான் ஆஃப் ஆகிட்டேன். இப்போ ஆடிஷனில் போய் என்ன மாதிரி நடிச்சு காட்டுவீங்க? ஏதாவது பண்ண முடியுமா லைவ்ல? தாராளமாக பண்ணலாமே. சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணவா? பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. ஸோ அதில் எல்லா எமோஷனலும் கலந்துருக்கும். ஸோ அது வந்து நான் பண்ணுறேன். ஐயோ, இது வரைக்கும் எவ்வளோ போய் சொன்னேன், நம்புனீங்க. இப்போ முறையாக உண்மை சொல்ல நம்புங்க. வயிற்றுல உங்க புள்ள இருக்குங்க, நம்புங்க. அப்பா போதும், சும்மா இருங்கப்பா போதும். உனக்காகவும் எங்க அம்மாக்காகவும் நான் நடிச்சதெல்லாம் போதும். நீ என்ன பண்ணாலும் என் புருஷனை ஜெயிக்க முடியாதியா? ஒரு இசை கலந்தனா மட்டும் இல்ல, ஒரு மனுஷனா கூட நீ என் புருஷனை ஜெயிக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ தான் என் அப்பான்னு இந்த உலகத்துக்கு சொல்லிடாத. ஏன்னா எதுக்கு, அது எனக்கு அசிங்கம். அப்பா நான் யாருன்னு நான் பார்த்துட்டு உன் மேல நான் எப்போ லவ்ல ஃபாலான்னு தெரியுமா? என் கரு கலைஞ்சப்ப எந்த பொண்ணுக்கும் அந்த நேரத்துல காதல் வராது. ஆனா எனக்கு வந்துச்சு, அன்னைக்கு வந்துச்சு, உன் மேல வந்துச்சு. எந்த அப்பா பாசத்துக்காக 20 வருஷமா நான் ஏங்கிடணும், அந்த எல்லா பாசத்தையும் ஒரு 3 மாசம் சிசு மேல கொட்டினியே, அன்னைக்குதான் நான் பார்த்தேன் அப்பா நான் யாருன்னு. இன்னும் அன்னைக்குதான் முடிவு பண்ணேன் இவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணும்னு. சூப்பர் ஸ்டார். இது நீங்களா ரெடி பண்ணீங்களா இல்ல? ஆக்சுவலா இது ஒரு ரீக்ரியேஷன் தான். மேக்ஸிமம் யாருக்கும் வந்து இது தெரியாது. இந்த சீன் ஏன் நான் மேக்ஸிமம் பண்ணுவேன்னா, இதுல வந்து ஒரு அழுகை இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், எல்லா எமோஷனலுமே கலந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா சாரோட படம் இசை மூவியோட கிளைமேக்ஸ் சீன். இது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ண ரீக்ரியேஷன்லேயே அது ரொம்ப கனெக்டாக ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால மேக்ஸிமம் எங்கே போனாலும் இதை பண்ணுவேன். ஒரு சில ஆடிஷன்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரீக்ரியேஷன்லாம் பண்ணக்கூடாது, மூவி உள்ள சீன்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பட் இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாதா என்னன்னு தெரியாது. ஸோ நான் அதிகமாக பண்ணுறது இந்த ஒரு சீனாக தான் இருக்கும். அது போக அவங்க எதுனா கண்டென்ட் கொடுத்தாலும் அதையும் பண்ணிவிடுவேன். சரி, இப்போ தமிழ் சினிமாவிலையும் சரி, சீரியல்லையும் சரி, தமிழ்நாட்டிலே உங்களை மாதிரி திறமையான உள்ள நடிகர்கள் நிறைய பேர் இருக்கும்போது, இப்போ கேரளா ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் கொண்டு வராங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை எப்படி பார்க்குறேன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அது ஒரு சேடாக தான் இருக்கும். ஏன் தமிழ்நாட்டில் வந்து திறமை உள்ளவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது எதனால் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம எங்கேயோ ஒரு ஓரத்தில் தான் இருக்கோம். இதை பற்றி நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. வருத்தம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கேருந்து வரவங்களும் திறமையானவங்களா இருக்கலாம். பட் அந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் இங்கே இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்ற கேள்வி எல்லா தமிழ் பெண்களோட மத்தியிலையும் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கான விடை யாருக்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. இருக்க தமிழ் இயக்குநர்கள் முக்கியமான கோரிக்கை ஏதாவது வைக்கணும் என்ன சார்? கோரிக்கையா? கோரிக்கைனா கண்டிப்பாக நீங்கள் ஆடிஷன் வச்சு நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. உங்கள் மனசாட்சிக்கு இவங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நான் ரியலைஸ் பண்ண வரையும் நம்ம சினிமாக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக அங்கே உள்ள நம்மளுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும்,
அப்படிங்கிற ஒரு தாட் தான் என் மைண்ட்லேயே வந்து இப்போ வந்துருச்சு. ஏன்னா திறமையை தாண்டி ஒன்று நீ ட்ரெண்டாக இருக்கணும், இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் உள்ளே இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல், எந்த சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாமல் நிறைய திறமை உள்ளவங்க இப்போ வரையும் வந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி திறமையானவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவ்வளோதான். இப்போ முதல் ஆசை சினிமாவில் வந்து எனக்கு இவங்களை பார்த்தோன்னே வந்து சில பேருக்கு ரஜினிகாந்தை பார்த்தா வரும், சில விஜய் சாரை பார்த்து வருவாங்க, அஜித் சாரை பார்த்து வருவாங்க. உங்களுக்கு யார் மேலே இது வந்து அவங்கள பார்த்து தான் சினிமாவுக்கு வந்து எப்படி தோணுது? சினிமாவுக்கு வந்த ஆர்வம்னா அப்படி ஆர்வம் வந்து யாரையும் பார்த்து வரல. அது என்னன்னு தெரியல, நான் டிவியில் போனோமா அப்படிங்கிறது சின்ன வயசில் சொன்னது. ரொம்ப பிடிக்கும் ஃபேன்னா தளபதி தான். ஸோ அது சொல்லவே வேணாம். அது போக இப்போ நம்ம சினிமாவில் நடிச்சுட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா நான் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, நம்மளோட ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும்ல, அது வந்து விஜய் சேதுபதி சார் தான். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய க்ரஷ் எனக்கு. அவர் கூட ஒரு சீனாவது பண்ணிடணும்டா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு லவ்வர் கேரக்டர் தான் பண்ணணும், சிஸ்டர் கேரக்டர்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு வெறி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸோட வெறியின்னு சொல்லலாம். செம்மையாக பிக் பாஸ் பார்ப்பேன். இந்த சீசன் எப்போ விஜய் சேதுபதி சார் வந்தாரோ அப்படியே எனக்கு அப்படியே வெக்ஸ் ஆகிட்டேன். நான் ஏன் அது உள்ளே இல்லை, எப்பவுமே எனக்கு இருக்கும் பிக் பாஸுங்கிறது இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்குலாம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஷோ அது. ஸோ அதில் நம்ம வருவோமான்றதெல்லாம் பெரிய கனவு. ஏன்னா அது எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ இருக்கோம். அது இப்போ கமல் சாருக்கு அப்புறம் விஜய் சேதுபதி சார்னும் போது எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். நான் உண்மையாக சொன்னேன், நான் அந்த ஷோவே பார்க்கல. ஏன்னா அது பார்க்கும்போதெல்லாம் நம்ம அங்கே இல்லையே, நம்ம இங்கே இல்லையேன்ற ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். ஃபியூச்சரில் கடவுள்கிட்ட தான் வேண்டிகிட்டு இருக்கேன். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு விஜய் சார் ஃபோன் பண்ணாங்கன்னா ரீஎன்ட்ரிக்கு ஏதாவது போனீங்கன்னா என்ன இங்கே வரங்க, எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுதுங்க. ஒரு அவ்வளோதான், நான் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு குழந்தையோட வீடியோ போட்டிங்களா? அவங்க உங்கள் பொண்ணா? ஆமாம், என் பொண்ணு தான் அவ. ஸோ என்னோட பொண்ணு தான். பாப்பா வந்து 5 வயசு ஆகுது, யூகேஜி படிக்கிறாங்க. பாக்கியஸ்ரீ அவங்க நேம் வந்து. ரொம்ப சமத்தான பொண்ணு, கரெக்டாக படிப்பாங்க, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி அம்மா ஹீரோயினி ஆகணுன்றத என்னை விட அவள் தான் அதிகமாக டெய்லி சாமிக்கிட்ட வேண்டிப்பா. ஸோ ரொம்ப நல்ல பொண்ணு. இப்போ வீடியோவில் பார்க்குறோம், அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க வீடியோவில்? அவள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டா. நம்ம அம்மா வீடியோ எடுக்கணுமா, ஷூட்டு பண்ணணுமான்னா அவள் பாட்டை விட்ட ஓகேம்மா, அதோ இன்னைக்கு கூட நான் வந்து இந்த மாதிரி இருக்குமா, அப்படி போகணும், நேற்றே நான் சொல்லிடுவேன். சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பும் நம்மளை பண்ண மாட்டா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு கரெக்டாக இருப்பாள். நேற்று கூட யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த முகத்தில் ஏதோ பவுடர் மாதிரி பூசிட்டு இந்த மலையை பற்றி ஏதோ போட்டிருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அது சைலண்ட்டாக இருக்காங்களே, அவள் வீட்லேயே அப்படி தானே இல்லை வீடியோவில் மட்டும்? கொஞ்சம் சேட்டை இருக்குது. ரொம்ப நல்ல பொண்ணு தான். அதே நேரம் சேட்டை எங்ககிட்ட அதிகமாக காட்டுவா. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் அவங்க லாஸ்ட்டாக பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க, ஸ்கூலுக்கு போனப்போ கூட மிஸ் வந்து ரொம்ப அதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாமா, நல்ல பொண்ணு. நானே வாண்டடாக கேட்டேன் சேட்டை பண்ணுறாளான்ட்டு. இல்லை அதெல்லாம் இல்லை, அதான் வெளி ஆளுங்களுக்கு அவளை பற்றி தெரியாது, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சேட்டை இருக்குது. ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், குழந்தைங்கனால அந்த ஒரு சேட்டெல்லாம் இருந்தால் தானே அழகு. ஸோ அப்படி ஜாலியாக தான் போவோம் கூட. அக்காவை பற்றி சொல்லுங்கள். அக்காவை பற்றி சொன்னால் இப்படி ஒரு அக்கா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்கிறது இல்லை, நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன், ஒரு ஆடிஷன் போகிறேன், அங்கே இருக்கவங்களே சொல்லுவாங்க இப்படி ஒரு அக்கா எப்படி இவங்க மட்டும் கிடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவள் எப்படின்னா அங்கே ஷூட் வந்தானா என்னை தாண்டி அங்கே இருக்க பிள்ளைங்களையும் அதே மாதிரி பார்த்துப்பா, கேர் பண்ணிப்பா, அவங்கள ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அதனால் அடுத்த டைம்லாம் என்ன விட்டுருவாங்க, அக்கா வராளா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த அளவு அவள் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு. ஏன்னா அம்மாங்கிறது வேற, அக்காங்கன்றது இருக்கும், அக்கா தங்கச்சி அந்த சண்டை போட்டாலும் ஒரு பாண்டிங் இருக்கும். பட் ஒரு மேரேஜ்க்கு அப்புறமும் இவ்வளோ தூரம் சப்போர்ட் வந்து யாருன்னா பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் நான் வந்து அதான் நான் சொல்லேன், எனக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும். பட் கடவுள் அந்த படிப்புங்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட எடுத்தாலும் அதை விட அதுக்கு டபுள் மடங்கு ஈக்குவலாக என்னோட ஃபேமிலி எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். யாராவது உங்களை ஏமாத்திருக்காங்களா? இப்போது அப்படி சொல்லணும்னா ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே இன்ஸ்டாவில் நம்ம இருக்கணும் போது நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த கொலாபுக்காக கேட்பாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் யாரையுமே வந்து இது பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அவங்க ஒர்க்கை தாண்டி அவங்க எப்படி இருப்பாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் கிடையாது, பட் ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கும், அவங்கள எப்படி நம்ம ஏன்னா புதுசாக மீட் பண்ண போகிறோம், அவங்க கேரக்டர் தெரியாது. நான் மேக்ஸிமம் யாருமே வந்து இது பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா மட்டும்தான் அவங்கள வந்து நான் ஷூட்ஸ், ஏன்னா அதனால தான் நான் மேக்ஸிமம் ஃபோன்லேயே எடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சனோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க நேம் சொல்ல நான் விரும்பலை. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது ஓகேம்மா பண்ணலாம், நானும் ஷூட் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் வந்து கேரளா வந்து ஓணம் வந்துச்சு, அதுக்காக பிளான் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி 2 ஷூட் இருக்குது. ஸோ காலையில் வந்துட்டா ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே போயிடலாம், 2 காஸ்டியூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பிளான்லாம் சொல்லிட்டேன். என்னோட டைமிங் ஒரு காஸ்டியூம்க்கு 1 hour அவ்வளோதான்.
ஸோ அந்த மாதிரி தான் நான் மேக்ஸிமம் இது பண்ணி வச்சுருந்தேன். பட் அவங்க அந்த அண்ணாவும் வந்தாங்க, நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. நான் அதையுமே டிஸ்டர்பாக நினைக்கல. நான் ஒவ்வொருத்தவங்களோட வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அவங்க அழகாக எல்லாமே ஷூட் பண்ணாங்க, கொண்டாங்க, முடிச்சாங்க. நல்லபடியாக ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு, ஒரு 2 o'clock மேலே ஆயிடுச்சு. அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபோட்டோஸ் வந்து கொடுக்கல. அதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஓணம்க்கு ரொம்ப நான் கேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஓணம் வீடியோ கூட எனக்கு பிடிக்கல எடிட் பண்ணி கொடுத்தது. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ரா கிளிப்ஸ் கொடுத்துருங்க, நான் கூட எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் கொடுக்காம அவங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கொடுத்தாங்க. அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் என்னோட ஃபோட்டோஸ் அதை மீறி நான் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ அந்த ரீல்ஸ் கொடுத்துருங்க, நான் வந்து அதை நானே எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து கேட்டாங்க. சரி, ஓகே, நார்மலாக ரிவ்யூ வீடியோ, அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நான் அழகாக அவங்களோட ஒர்க்கை வந்து நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சூப்பராக சொல்லி கொடுத்தேன். அந்த வீடியோவை என்னோடதுல போஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைன்னா நான் போஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து எப்பவுமே ரிவ்யூ வீடியோலாம் அவங்க போடுவாங்க, நான் ஸ்டோரி போடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை, போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணாங்க. ஒரு 2-3 டைம் அது ஒரு வாக்குவாதமாக போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் நான் போஸ்ட் பண்ணலன்னொடனே டக்குன்னு ஒரு நாள் அந்த அண்ணா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் என் ஒய்ஃப்காக தான் உங்களுக்கு ஒர்க் இது பார்க்க வந்தேன், எனக்கு இது பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஸோ அதனால் வந்து இனிமேல் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணல அப்படின்னாங்க. ஓகே, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அவங்கள விட்டு நம்ம விலகிடலாம், அடுத்துலாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன கேட்டேன்னா, என்னோட ரா கிளிப்ஸ் கொடுத்துருங்க, நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானுமே ஒரு ஷூட் பிளான் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் நானும் போட்டிருக்கேன். ஸோ அதை கொடுத்துருங்க, நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை அவர் வீடியோ தருவாரான்னு தெரியாது அப்படின்னு. நான் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ கேமராமேன்ஸ்ட்டு ஏதாச்சும் நமக்கு இஷ்யூஸ் ஆச்சுன்னா அவங்க அந்த வீடியோஸ்லேயும் ஃபோட்டோஸ்லேயும் தான் கை வைப்பாங்க அப்படிங்கிறது. பட் நான் அதை ஃபேஸ் பண்ணதில்லை. அவங்க அப்படி சொன்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன் சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு வந்து அவங்களது வாங்கி கொடுத்துருங்க, ஏன்னா நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த வீடியோஸ்லாம் வேணும்னு கொடுக்கவே முடியாது, நீ ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிறேன்னு அவங்கள அவ்வளோ மரியாதையாக வாங்க போங்க, அந்த அண்ணான்னு தான் பேசிகிட்டு இருக்கேன், பட் நான் ஆட்டிடியூடாக பேசுனேன்னாங்க. அது எந்த இடத்துல நான் பேசுனேன்னு தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்கவே முடியாதுன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அன்றைக்கி அவரோட ரிவ்யூ வந்து அவ்வளோ அழகாக நான் அவர் பண்ண ஒர்க்கை ஷேர் பண்ணேன். உண்மையாக அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார், நான் அதில் எதுவுமே சொல்லலை. பட் எனக்கு என்னென்னா, என்னோட கிளிப்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்படி நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நான் ஒரு வீடியோவாக போட்டுருவேன், எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, ஒன்று என்னோட கிளிப்ஸ் எனக்கு கொடுத்துருங்க, இல்லைனா நான் வீடியோ தான் போட வேண்டியது இருக்குன்னொடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவரோட ரிவ்யூ வீடியோ ஃபோட்டோஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட ஐடியில். ஸோ நான் சொன்னேன், ஆனால் ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ என் கிளிப்ஸை கொடுத்துருங்க, என்னோட ரிவ்யூ வச்சு இப்போ நீங்கள் நாளைக்கு 2 பேர் 3 பேர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து கலாகல்யா இன்ஸ்டா ஃபேம்க்கு வந்து நான் பண்ணியிருக்கேன், அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் இது பண்ணிப்பீங்க, அப்போ என்னோட ஃபோட்டோஸ் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், ஒன்று அவர் வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா என்னோட கிளிப்ஸை கொடுங்க, இது 2மே பண்ணலன்னா நான் வீடியோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, உன்னோட சகவாசமே வேணாம் எனக்கு இது தேவையில்லாத வேலை தான் சொல்லிட்டு நான் என் வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு என்ன ஒரு மாதிரி தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இதில் நான் என்ன தப்பு பண்ணனே எனக்கு தெரியல. நான் எங்கேயுமே வந்து ஒரு நீ பெரிய ஃபேம்லாம் இல்லை, நான் அப்படி நினைக்கவே இல்லையே, நீங்களே ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து வாண்டடாக அவங்களே வந்து கேட்டு கடைசியில் எனக்கு அந்த ஃபோட்டோ வீடியோஸ் கொடுக்காம ஒரு மாதிரி என்ன ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துல நான் ரொம்ப உடஞ்சேன். ஏன்னா தெரிஞ்ச ஒரு பர்சன் ஏமாற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சில நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து நடிகைகள் இப்போ ராதிகள் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி. இப்போ நீங்கள் ஆடிஷன் போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா, கேட்டிருக்காங்களா வெளிப்படையாக? இல்லை, அது முன்னாடி எப்படி ஒரு டைம் ஃபோன் காலில் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, அது முன்னாடி. இப்போ நான் ஆடிஷனே போகிறது கிடையாது. அது இது கேட்குறாங்க அப்படிங்கிறது கிடையாது, கேட்காத ஒரு சில இடத்துலையுமே வந்து எடுக்க மாட்டுறாங்க, என்னதான் ஆடிஷன் போனாலும் எடுக்க மாட்டுறாங்கன்னு ஒரு தாட் எனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம ரீக்ரியேஷன் பிடிச்ச வீடியோஸ்லாம் ரீக்ரியேஷன் பண்ணிக்கலாம், நான் போகிறதில்ல. இப்போ எதுவுமே என்கிட்ட அந்த மாதிரி அதுதான் நம்ம போனால் தானே தெரியும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு அவ்வளோ டீப்பாக அது எதுவும் தாக்கப்படலைன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கிறீங்களா, எவ்வளோ செலவு பண்ணுவீங்க ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது? ரீசெண்டாக சொல்லணுன்னா அரும்பி சாங் ஒரு ரீக்ரியேஷன் பண்ணோம், கருந்தமிழ் சூரியன் சொல்லிட்டு அவர் கூட நாங்கள் 2 பேரும் பேர் பண்ணோம். அந்த ஒரு சாங் எடுத்து 2 சாங் ஒரு டைலாக் எடுத்தோம். அந்த ஒரு ஷூட்க்கு மட்டும் 10,000 ரூபாய் செலவு பண்ணேன் நான். ஸோ கேமராமேனோட காருக்கு டீசல் போகிறதாகட்டும், கருந்தமிழ் அவங்களோட காருக்கு டீசல், அதுக்கப்புறம் நான் காஸ்டியூம் வாங்குறது, ஃபுட்டு, இதெல்லாம் ஓவராலாக சேர்த்து 10,000 ரூபாய். எல்லா செலவுமே நீங்கள் தான் பண்ணுவீங்களா? அந்த ஒரு ஷூட் நான் தான் பிளான் பண்ணேன். ஏன்னா அரும்பை சாங் வந்து நான் முன்னாடியே நானும் கருந்தமிழும் ஒரு நெடுஞ்சாலைன்னு சொல்லிட்டு ஒரு நெடுஞ்சாலை மூவிலேருந்து ஒரு சாங்
ஒன்று பண்ணியிருந்தோம். அப்போவே இந்த சாங்கே நாங்கள் பிளான் பண்ணது, பட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியே ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட தள்ளி வந்துருச்சு. 1 இயர் 1.5 இயர் தள்ளி வந்துருச்சு. ஸோ இந்த சாங் எனக்கு பண்ணியே ஆகணும்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ இது நான் பிளான் பண்ணதில்ல. ஸோ நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு நான் யாருமே கேட்க மாட்டேன். நான் ஒரு விஷயம் அதை ரெடி பண்ணுறேன்னா மேக்ஸிமம் நானே என்னால் முடிஞ்ச அளவு எஃபெக்ட் போட்டுப்பேன். நான் பண்ண செலவுலேயே அதிக செலவுனா இந்த ஒரு ஷூட்டுக்கான செலவு தான். சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சினிமாவில் ஜெயிக்க எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ.